கலந்து கொள்கிறவர்களையும், ஜெபிக்கிறவர்களையும், பங்கு பெறுகிறவர்களையும், உபவாசம் எடுக்கிறவர்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறபடினால நாம் இந்த நாளில் விசேஷமாக நம்மளை மூடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை எங்களோட கடந்து வரட்டும் என்று சொல்லி நம்மளது நாள்கள் அதை நோக்கி வாய்ந்த உபவாச நாள்களிலே நாம் எடுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நிலைமையாக இந்த நாளுக்கு பார்த்து வருகிறோம். இந்த நாளில் எனக்கு எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆவேண்டும் நாம் என்னோட பதில் தருகிறேன். அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காய் உலக லட்சிய திருச்சபையில் இருந்தாலும் நடைபெறும் ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டதாக கடந்த நாட்களிலே நாம் சாபத்தை குறித்து, பாவத்தை குறித்து நாம் ஜெபித்து வருகிறோம். அதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலிருந்து நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இந்த உபவாச நாட்கள் நெருங்கி கொண்டிருந்து நாம் அதை தொடர்போகிறோம். ஆனா நாம் பாவ நிவர்த்தி பண்ணப்பட்ட பிறகு அல்லது தேவனுடைய சமூகத்தில் இன்னும் கட்டி சேரும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அதற்கு என்னவா மாறணும்? தகுதியாய் மாறணும். அதற்கு நாம் உட்பட்டவர்களா இருந்தோம் மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். ஆபிரகாமுக்கு நிறைவேறின அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் சற்று இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் நீங்கி விடுதலையாக்கி வரும்போது நாம் பாவ நிவர்த்தி பெற்ற பிறகு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாறிவிடுகிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவனாகி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்க்கும்போது எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிகள். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஆபிரகாமுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமென். அல்லேலூயா. இந்த வருடத்தின் விசேஷமாக 3வது மாதத்துல இந்த 21 நாள் உபவாசங்களிலே கலந்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கு அந்த வார்த்தை சொல்லுது. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப நான் நிவர்த்தியாக்கப்பட்ட பிறகு, விடுதலையாக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது, தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் வரும்போது, இந்த வார்த்தை நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுது. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவரை விட வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவரையே என்ன பண்ணுகிறார்? அவர் பேரை வைத்து அவருடைய சார்பிலே இந்த மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனே என்ன செய்தார்? அவர் பேர் ஆணையிட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக பண்ணுகிறேன்னு சொன்னார். அப்போ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்குரிய ஒரு தகுதியை ஆபிரகாம் என்ன பண்ணிருந்தார்? பெற்றிருந்தார். அந்த பெற்றிருந்ததுனால ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த உபவாச நாளிலே கண்பான சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் இந்த தகுதியை பெற்றுக் கொள்வதற்குரிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது
ஆபிரகாமுக்கிட்ட என்ன தகுதி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்துல எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நான் வாசிக்கப்படுவது, ஆபிரகாம் என்ன செய்தார்னா, இங்க சொல்லப்படுது, வாசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை பெருக பண்ணி சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். நாம் நீக்கி விடுதலையாக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாவற்றையும் தாண்டி இப்ப நம்ம வந்திருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அங்க சொன்னா, நான் உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், பெருக பண்ணுன்னு சொல்லி அவர் மேல என்ன செய்தார், ஆணையிட்டு கொடுத்தார். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொன்ன. அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன தகுதி என்று சொன்னால் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை என்ன பண்ணா கை கொள்ளணும். இதுதான் பிரமாணங்களை கை கொள்ள. நீங்க நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிற எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனா பிசாசு அதை கை கொள்ளக்கூடாதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்க கூடாதபடி, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதைக்குள்ள நாம் வாழக்கூடாதபடி சத்துருவாக வஞ்சிக்கிற இந்த சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்னா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதுக்காகத்தான் இங்க நான் பார்க்கும்போது இங்க சொல்றத காரியத்தை பார்க்கிறோம். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இப்போ இங்கு நம்முடைய திருச்சபை, உலகரட்ச திருச்சபை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள், கர்த்தரை அறிகிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கு நாம் பார்க்கிற முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இது பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நாம் ஒரு காரியத்தை நியமிக்கணும். இங்க சொல்ற பாருங்க, யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கொடுங்கள், மூப்பரையும் எல்லா குடிகளையும் கர்த்தரே ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் இப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுமா, சபை மக்களுக்கு, விசுவாச மக்களுக்கு இந்த உலகத்துல நீ என்ன பண்ண, உபவாச நாளை நேமி, அந்த நேமிச்சு அந்த ஜனங்களை எங்க வரணும், ஆலயத்துக்கு வரணும். எங்க வரணுமா, ஆலயத்துக்கு வரணும்னா பிரதர் என்ன நீங்க இன்னும் நேரமே கிடையாது பிரதர். வருஷத்துல 360 நாள் நேரம் வேலை இருக்குதான், வருஷத்துல 360 நாள் நமக்கு எல்லாமே இருக்குதான். ஆனா அவர் எப்பதான் கர்த்தரை ஆராதிக்க போற, அதுதான் சொல்றாரு, நீ பரிசுத்த உபவாச நாளை நியமிச்சு, அதை நியமிச்சது மாத்திரமல்ல, அவர்கள் அத்தனை பேரையும் சபைக்கு என்ன பண்ணோம், கூடி வர சொல்லணும். அப்படி வரும்போது, அந்த கர்த்தரை ஆராதிக்க வரும்போது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்பார். இல்லையா, அவருடைய சத்தத்தை கேட்பார். அப்ப கூடி வரும்போது, ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிற தேவனாகிய கர்த்தர். அப்போ எரேமியா புத்தகம் 33 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 33:3 சொல்லுகிறது. அப்போ இங்க நான் பார்க்க ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது தேவன் சித்தமா இருந்தார், அந்த ஆசீர்வதித்தார். ஆனா ஆசீர்வதிப்பதுக்கு தேவனுடைய சமூகத்துல
அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இங்க சபையாருக்கு சொல்றார், உங்களை நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவர்களுக்கு என்ன பண்ண சொல்லி இந்த உபவாச நாளை நியமித்து அவர்களை ஆலயத்துக்கு வர சொல்லு. அவர் வர சொல்லி அவர்களை துதிக்க சொல்லு. அப்போ இது துதிக்க சொல்லும் போது இங்க என்ன சொல்றாரு? அந்த வசனத்துல என்ன சொல்றான்? என்னை நோக்கி இயேசு நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை உனக்கு என்ன பண்ணுவேன்? யாருக்கு அறிவிப்பாரு? கர்த்தருடைய ஆலயத்துல நாட்களை நியமித்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் சத்தத்தை கேட்பார். நம்முடைய ஜபத்தை கர்த்தருக்கு அதான் சொல்றாரு, நீ பரிசுத்த உபவாச நாளை கூட்டு, அது கூட்டி ஜனங்கிட்ட சொல்லு. அது சொல்றது மாத்திரம் அவருடைய ஆலயத்துக்கு வர சொல்லி அவர்களை என்ன பண்ணு? ஆராதிக்க சொல்லு. அப்போது நான் உங்களுடைய விண்ணப்பத்தின் ஜபத்தை கேட்டு பதில் பெறுவேன். உங்களுடைய அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்ய போகிறார். யாருக்கு செய்ய போகிறார்னா கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான். நல்ல கவனி, எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் கிறிஸ்தவம் தான். இன்னைக்கு அநேக பாஷைகள், அநேக மொழிகள், அநேக கலர்கள் எல்லாம் இருந்தாலும், ஆனா எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எல்லா மனிதருக்கும் தெய்வம். வேற யாரும் கிடையாது. இயேசுவை தவிர இந்த உலகத்துல தெய்வமே இல்லை. வேதம் சொல்லுது, அவரை தவிர என்ன கிடையாது, பரலோகத்துக்கு செல்வதற்கு வழி கிடையாது. அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப அவரை அல்லாமல் ஒருவன் தான் பண்ண முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப பரலோகத்துக்கு வர முடியாது என்பதும் உண்மை, இந்த பூலோகத்தில் விண்ணப்பத்தை கேட்பவரும் உண்மை. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் திரளாய் பெருகப்படுவேன். அப்ப இவங்க எல்லாம் உண்மைதான். அப்போது இந்த உண்மை எப்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால், நாம் என்றைக்கு உண்மையாய் மாறுகிறோமோ அன்றைக்கு இந்த உண்மை உனக்கு வெளிப்படும். இந்த உண்மை, இது உண்மையான வார்த்தை. நாம் ஆராதிக்கிற இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த உண்மை உள்ள வார்த்தைக்கு நாமும் உண்மையாய் மாறும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன மாறும்? மகிமையாய் மாறும், பிரகாசமாய் மாறும். வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அவர் வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரே சகோதரி, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் அல்ல, வாசிக்கிறவர்கள் அல்ல, அதை நாம் என்ன பண்ணுகிறோம்? கடைபிடிக்கிறவர்களாய் மாறணும், அதை தியானிக்கிறவர்களாய் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. இன்னைக்கு மாற்றிக்கொள்ளாத கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குமானால் அது ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆசீர்வதிக்கப்பட மாதிரி தெரியும், அல்லது இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இருக்காது. ஆனா ரெண்டு மாதிரி இதுல நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு பாடுகளை சுமந்து கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். எதுக்கு சொன்னா, நீங்களும் நானும் சமாதானம் மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் அவரே என்ன பண்ண, நீ சுமக்க தேவையில்லை, நானே சுமந்துட்டேன். அப்ப அவர் சுமந்து கொண்டுட்டா இப்ப நமக்கு இருக்கிறது எல்லாமே மாதிரி தான். நல்லா கவனிங்க. பிரச்சனை மாதிரி, வியாதி மாதிரி, என்னது இல்லாத மாதிரி, நடக்காத மாதிரி, இதெல்லாம் மாதிரி தான். இந்த மாதிரிய நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, உண்மை உள்ள தேவனாய் இருக்கிற இவரை நான் பற்றி கொள்ளப்படும் போது இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வெளியே போயிடும். இல்லையா? உண்மையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிப்பது, உண்மையுள்ள தேவனுக்கு நான் உபவாச நாளை நியமித்து அதன்படி நாம் தேவனுடைய ஆலயத்துல வரும்போது தேவன் ஆலயத்துல இருந்து ஒரு ஜபத்தை கேட்டு உனக்கு என்ன பண்றார்? நோக்கி கூப்பிடும் போது உனக்கு விடுதலை கிடைக்கும். உன் புத்திக்கு, நம்ம புத்திக்கு எட்டாத பெரிய காரியம் செய்யறார், நமக்கே தெரியாது. அந்த மாதிரியான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நிஜத்தை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய குடும்பத்துல நிஜத்தை உண்டு பண்ணுகிறார். நாம் எடுக்கிற காரியங்கள் நிஜமாய் மாற்றுகிறார். ஏன்னா அவர் சொல்வதுதான் இருக்கும், உண்மையா இருந்தது. வார்த்தை என்ன சொல்றது அதுதான் உண்மை. இந்த வார்த்தை யார் அப்படியே கீழ்ப்படுகிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாறுதுன்னா அது உண்மையாய் மாறும். அப்ப உண்மையாய் மாறும் போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்மையை சொன்னார், அந்த உண்மையை நிறைவேற்றினார். அப்ப உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாய் மாறும்போது இந்த உண்மை உள்ள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நிறைவேற ஆரம்பிக்கும். அது உண்மையாய் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப இன்றைக்கு நாம் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா?
அல்லது கீழ்ப்படிதலுள்ளவர்களா இருக்கிறோமா, அல்லது தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோமா, அப்படி என்பதை நாம் நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி சோதிக்கப்படும் போது நமக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் ஆராதிக்க முடியாது, உண்மையா தேவனை தேட முடியாத எதெல்லாம் காணப்படுகிறதோ அவைகள் அத்தனையும் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய சமூகத்துல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன சொன்னா, முதலாவது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினது நிச்சயமாகவே உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்ப நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதுக்கு ஆபிரகாம் அதை அப்படியே கடைபிடித்தார், கீழ்ப்படித்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, இங்க வேதம் சொல்லுது அவர் உண்மையாய் மாறும்போது அவன் என்ன செய்யலாம், கர்த்தர் நோக்கி கூப்பிடுவார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கலாம். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியாய் இருக்கிறோமா? முதலாவது கீழ்ப்படிதல கிறிஸ்துவ வாழ்க்கை, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, மூன்றாவது ஆலய ஆராதனையில ஆலய பங்கெடுக்கிறது. நாட்கள்ல வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆலயத்துல கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ளப்படும்போது அவர் உங்களை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்துல ஏற்கனவே எல்லா விண்ணப்பத்துக்கும் அவருடைய செவிகள் எல்லாம் பண்ணப்பட்டது, திறந்திருக்கிறது. அவர் கேட்டு இருக்கார். கர்த்தருடைய வார்த்தை நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கோம் அத்தனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை உண்டு பண்ண தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் காரியத்தை செய்தார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்பொழுது ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 17:16. நான் அவர்களை ஆசீர்வதித்து ஆபிரகாம் சொன்னாரு. ஆபிரகாம் சொன்னத இங்க சொன்னாரு. எப்ப சொல்றாரு, இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் சொன்னாரு, இது உனக்கு நடக்குமா, கவலைப்படாத, நீ உனக்கு கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிறப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என்ன சொல்றது இல்ல, இப்போ ஆபிரகாமே அப்ப சொன்னா நான் ஆசீர்வதிக்க, நிச்சயமா நான் ஆசீர்வதிக்க, உன்னை பெருகவே பெருக பண்ணுன்னு சொன்னார். அப்ப இங்க என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத நேரத்துல தேவன் நிச்சயமாகவே உனக்கு அப்ப என்ன பண்ண குழந்தை கிடைக்கும், நிச்சயமாகவே வரும்னு சொன்னாரு. அந்த தேவன் நிச்சயமாகவே அந்த வார்த்தைய நிறைவேற்றினார். இன்னைக்கு இப்படி வாழ்க்கையில ஒருவேளை அந்த சூழ்நிலை இருக்குமானால், அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில காணப்படுமானால், அந்த வார்த்தை இந்த வார்த்தை இல்லாத சூழ்நிலையில உருவாக்குகிற தகப்பன், பலனடை செய்கிற அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவுகளா, எந்த சூழ்நிலைகள் உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தது அவைகளை மறந்து விடுகிற கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆபிரகாம் சொன்னார், முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே என்று சொன்னார். ஆண்டவர் மனமிறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நன்மைகளை செய்ய விரும்புகிறார். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லு, சங்கீதம் 127:4 சொல்லுகிறார். சங்கீதம் சொல்லும் 127:4 மிக அருமையான வார்த்தை சொல்லுவது, பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அபார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் வானம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். சங்கீதம் 124. இதோ பிள்ளைகள் சுதந்திரம், இதுதாங்க
என்ன சொல்றீங்க? ஆபிரகாமுக்கு சொன்னாரு, எனக்கு 100 வயசு, எங்க பொண்டாட்டிக்கு 90 வயசு, எப்படி குழந்தை பிறக்கும்? பலனற்று போயிடுச்சு. என்னது? பலனற்று போயிடுச்சு, எப்படி பிறக்கும்னு சொன்னாரு. அதான் சொல்றாரு, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும். அவர் கொடுக்கிறதான அந்த கர்ப்பத்தின் கனி யாரால தடுக்க முடியாது. ஏன்னா அவர் வானத்தின் பூமியும் உண்டாக்குற தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சொல்லாத கட்டட இருக்கும். அப்ப ஆபிரகாமுக்கு 100 வயசுல, சாராளுக்கு 90 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை இல்லாத சூழ்நிலை பார்த்து நீங்க ஒரு நாள் கவலைப்படாது. எந்த சூழ்நிலை, எந்த காரியமா இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவை, அதை குறித்து யோசிக்க தேவை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் நோக்கி ஜெபிக்கணும். அவருக்காக கீழ்ப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை, நியாயபரமான பிரமாணங்களை, கட்டளைகளை கை கொள்ளணும். இந்த உபவாச நாளை நியமிக்கிறது மாத்திரமல்ல, நாம் இப்படிப்பட்ட நாட்களை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் விண்ணப்பிக்கப்படும் போது ஒரு விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை நிச்சயமாகவே கேட்டு கர்த்தர் செய்வார். தெரியுமா? அற்புதங்கள் செய்வார். அங்க பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்றினார். இப்போது நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு குழந்தை இல்லாததை கர்த்தர் சொல்லி சொன்னார், உனக்கு நான் செய்வேன்னு சொன்னார். அந்த தேவன் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தார். அங்கே நோக்கி கூப்பிட அபோத புத்தி கேட்டாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன செஞ்சாரு. அப்ப இங்க சங்கீதத்துல சொல்றாரு, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சொல்றோம். அப்ப கர்த்தரால் செய்யப்படுகிறது வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? இதெல்லாம் மாற்றி கொண்டு வர்றார். அப்ப மாற்றி கொண்டு வரப்படும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பாருங்க, ஆதியாகமம் 26, 28 வாசி என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 26, 28. அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக கர்த்தரோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு ஒரு என்னது ஏற்பாடு நிச்சயம் அதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்க அதை செய்வோம் சொல்லி என்ன பண்ண உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதுதான் சொல்ற. இன்னைக்கு இந்த நாளில எனக்கு அன்பான சகோதரியே அடுத்த வருஷத்தை வாசிங்க. 29. நீங்க கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். இன்னைக்கு இந்த வார்த்தை உபவாச நாட்கள்ல பங்கு பெற்றிருக்கிற, ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற போகிறீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்க என்ன பண்ண போறீங்க? மாற போறீங்க. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது நிச்சயமாகவே கர்த்தரை நம்புகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்காய் என்ன பண்ணோம்? சொல்லிக் கொடுத்து காணப்படுவதாய் நாம் இன்னைக்கு காணப்படுவோம். அடுத்து சொல்லுகிறது வேதத்தை வாசிக்கப்படுவது நாம் பார்க்கிறோம். இங்க மிக அருமையான வார்த்தை நீதிமொழியின் புத்தகம் 23:18 சொல்றாரு. நீதிமொழியின் புத்தகம் 23:18. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக என்ன உண்டு? முடிவு உண்டு. கர்த்தர் வாழ்க்கையில இந்த 2026 எதெல்லாம் இல்லாம இருக்குது, எதெல்லாம் முடியாத இருக்குது, எதெல்லாம் காணாம இருக்குதோ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், கீழ்ப்படிகளா மாறணும். அதே சமயத்துல உபவாச நாள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆலயத்துல வருவதை நாம் தீர்க்கப்படுத்துவதாய் காணப்படும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற தேவனாகி கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நம்ம ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்றைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீழ்பாகாது. இந்த 1 பேதுரு 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்க. ஜெபம் பண்றதுன்னா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பத்திரமா இருங்க.
இன்னைக்கு அநேக ஜபம் பண்ணதுல உறுதிக்கிறது. எல்லாரும் என்ன பண்றோம்? ஜபம் பண்ணுவதுல உறுதி இல்லை. ஜபத்துல இருக்கிற இன்னைக்கு நிறைய பேர் ஜபம் பண்றோம், ஆனா ஜபத்துல என்ன இல்ல? உறுதி இல்லை. என்ன உறுதி இல்லை? கர்த்தருடைய சமூகத்துல கலந்து இருக்கிற என் கண்பான சகோதரனே சகோதரி, இன்னைக்கு இந்த நாளில நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது பிரச்சனை இல்லை. நாம் பாவம் பண்ணி பெற்றுக் கொண்டவர்களாய், விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய், நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறணும்னு சொன்னார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். விண்ணப்பம் பண்ணும்போது நோக்கி கூப்பிட, அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் மேலான சமாதானத்தை மகிழ்ச்சி தருகிற தேவன். அது மாத்திரமல்ல, கர்த்தராலும் கர்ப்பம் கொடுக்கப்படும். வேதம் சொல்றது, உலகத்துல எந்த மனுஷியாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாம எந்த மனுஷனும் செய்யவே முடியாது. அதுதான் இங்க சொல்லப்படுது. நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்பிக்கை போகாது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல கண்டது இருக்கிற அதே 4ஆம் அதிகாரம் 17-18 வாசி பாருங்க. 1 Peter 4. தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினார். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார்? இந்த வார்த்தை சொல்லுது, வார்த்தை. நாம் நியாயத்திற்கு எங்க வந்துருக்காங்க? சபைக்கு தான் வருது. நியாயத்திற்கு வரும்போது யுத்தம் நடக்குது, அழிவு நடக்குது. ஆனா நியாயத்திற்கு திருச்சபையில வரும்போது, ஆனா திருச்சபையில வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்வதும் கைவிடப்படுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதும் அது போறாங்க. இந்த வார்த்தை சொல்லிடுச்சு, நீ எங்க இருக்கணும்? ஆபிரகாமை பார்த்து சொல்ல, நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, முகம்புறவுன்னு சொல்றாரு. அதாவது 100 வயசு 90 வயசு அதுதான் சொல்றாரு. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படும் சுதந்திரம். அப்போ விண்ணப்பிக்கப்படும்போது, கீழ்ப்படியப்படும்போது, உபவாசங்கள் ஏமித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது வார்த்தை சொல்லி, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆனா இங்க என்ன சொல்கிறார் சொன்னா, அந்த வேதம் சொல்கிறது நியாயத்திற்கு வரப்போகுது. எங்க வரும்போது? திருச்சபையில வரும்போது. அதான் வாசிங்க, 17 வாசிங்க. நியாயத்திற்கு வீட்டிலே துவங்கும் காலம் வந்துடுச்சு. நியாயத்திற்குள்ள வந்துடுச்சு. சபையில துவங்கிடுச்சு. இப்போ அநேக சபைகளில் அநேக இடங்களில எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? சபையில நியாயத்திற்கு வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிற? வாசிங்க. முந்தி அது நம்மிடத்துல துவங்கினார். தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு கைவிடப்பட்ட நிலைமை. நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்க. ஐயா, நான் நல்லா உபவாசம் எடுத்தேன், அது பண்ண எது பண்ண, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா கிடையாது. பரலோகத்துக்கு இப்படி செய்யறதுனால சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தா மாத்திரம்தான் நல்ல மனுஷன். அடுத்த வருஷம் சொல்ற, நீதிமானே பக்தி இல்லாதவனும் நீதிமானா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா பக்தி இல்லை. அப்ப பாவி எப்படி நினைச்சுட்டு போடுவோம்? பாவி வரும், பரலோகத்துக்கு வரும். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம்? நியாயத்திற்கு வரும்போது நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாம் தகுதி உள்ளாய் இருக்கிறோமா என்பதை நாம் நம்மை என்ன பண்ண வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கல்வான சகோதரனே சகோதரி, நியாயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். யுத்தங்கள் நடக்கிறது. அநேக இடத்துல பூகம்பம், அநேக அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா 2026 கர்த்தருடைய வருகைக்கு அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீ அஜாக்கிரதையா இருப்பாயினா, நாம் அஜாக்கிரதையா இருப்போமானால் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்திலும் கர்த்தரை தேடுவதை நாம் நியாயபரமான வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால்
ஆனா வேதம் சொல்ல நியாயத்தீர்ப்பு சபையில ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த நியாயத்தீர்ப்பு வரும்போது நாம் நிலைத்து நிற்க முடியுமா, நாம் அவரோடு செல்வதற்கு ஆயத்தமாக்க முடியுமா என்று சொல்லி இந்த உபவாச நாளில உங்களை நாங்கள் ஒருவேளை இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியா நாம் எழுந்து ஆண்டுடைய சமூகத்துல கேட்ப ஆண்டவரே, இந்த நாளுக்கு வார்த்தை கேட்கிற நான் ஆகாதவனாய் போகக்கூடாதபடி நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரியே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் 100 வயசு 90 வயசு எப்படி நடக்கும் என்று சொன்னார். ஆனால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த நாளில சகோதரனே சற்று நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய் நடந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்துல நாம் ஞாயிற்றுக்கிழமை நிற்பதற்கு அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார். நியாயத்திற்கு வரப்போவது எப்போது? உலக ரட்சகர் திருச்சபையில் வரப்போகிறது, திருச்சபைக்குள்ளாக வரப்போகிறது. யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோமோ, அந்த நாளில இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் போகக்கூடாதபடி இந்த உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா திருச்சபைகளிலும் ஞாயிற்று நாட்கள் வரப்போகிறது. கர்த்தருடைய சமூகம் இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் எப்படியா இருக்கிறேன் என்பது உன் உள்ளத்துல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரியே உனக்குள்ள ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறபடினால அந்த தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரே உடைய சமூகத்துல நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், எப்படிப்பட்ட சகோதரனா இருக்கிறேன் என்று உங்களை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. Glory makadana riba lava lava. Hallelujah, hallelujah. Oh, praise Jesus. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன்
எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. தேவனை ஆராதிக்கிற ஆலயத்துல கூடி வந்து துணிக்கப்படும் போது ஆபிரகாமுக்கு சொன்ன தேவனாகி கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண வேண்டும் சொன்ன கர்த்தர் ஒரு பலனுடைய செய்கிறவர், அதை கர்த்தர் நிறைவேற்றானவர். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லினார். அவர்களுக்கு கீழ்ப்படுவது அதை வார்த்தைக்கு கீழ்ப்படிய போது அதை வார்த்தை நம்பி ஜீவிக்கப்படும் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இந்த உலகத்துக்குரிய இன்மைக்குரிய வாழ்க்கை வாழ்வானால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த இன்மைக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் வரும்போது நாம் ஆயத்தம் இல்லாத இருப்போமானால், நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத வாழ்வோமானால், தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றாத இருப்போமானால், நாம் எப்படி அவர் வரும்போது எடுத்துக் கொள்ளப்படுவோம்? எப்படி அவர் வரும்போது மறித்திருப்போமானால் நாம் அவரோடு கூட வர முடியும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் யாராய் இருக்கிற, எங்க இருக்கிற, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எனக்கு அன்பான சோதனை வாழ்க்கையில் இயேசு குறித்த ஒரு தெளிவு நம்மிடத்தில் வரும்போது, வாழ்க்கையில் வரும்போது நோக்கி அப்போது புத்திக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத விசேஷத்தை ஜெயத்தை தருகிற தெய்வம் இன்றைக்கு நமக்கு தெரியாது. நடக்குமா நடக்காத, முடியுமா முடியாது. அந்த கர்த்தர் எதுவும் அந்த வார்த்தை சொல்லுவாரானால் உன் வாழ்க்கையில ஜெயமாய் மாறும், குடும்பத்தில் விடுதலையாய் மாறும், வேலை ஸ்தலங்களை மாற்றம் வரும், உன் சரீரத்திலே மாற்றம் வரும். நீ எடுக்கிற பிரியாசங்களை ஜெயத்தை தேவனாகி கர்த்தர் தருவார். தீர்மானப்படும் உங்களை அதிகமா நேசிக்கிற நிலக்குதாக இந்த நாளுக்காக சந்தித்துள்ளது வந்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக உலக அரசியல் திருச்சபையில இந்த 21 நாள் உபவாசத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் வந்தவனும் அல்லாதபடி ஆயத்தமாக்கப்பட்டவர்களா, தகுதியாய் இருந்தவர்களா, கீழ்ப்படிந்தவர்களா, ஜபத்தில் வெற்றியை பெற்றுக் கொண்டவர்களா, விசேஷ நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்வது போல நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை விடுதலை தந்து சாட்சி சொல்ல உதவி செய்ய முடியாது. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாத்துக்குமாவே நன்றி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பரிசுத்த ஆவியினுடைய அநேகம் சமாதான சந்தோஷம் பாதுகாவலும் நம்ம அனைவரும் சேர்த்து எல்லா பரிசுத்தவான்களும் என்று சதா கலத்திருக்கிறார்கள். ஆமென்.